இந்த வீடியோவில் ஃபுல் பாடி ஸ்கின் பிரைட்டனிங் பற்றி பார்க்க போகிறோம். டேன் ஆக விடாமல் ஈவன் டோனாக எப்போதுமே பிரைட்டாக ஷைனிங்காக அவ்வளோ சீக்கிரமாக ஏஜிங் ஸ்கின் நம்மளுக்கு வராமல் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் ரெமடியாக இருக்க போது. இது வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும் இல்லை, பாய்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், பேபிஸும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணிக்கலாம். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் பாடியுமே பிரைட்டனாக வச்சுக்கிற ஒரு மேஜிக் ஆயில் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸோட ஃபுல் பாடி பிரைட்டனிங் ஆயில். இந்த ஆயில் வந்து இப்போ புதுசாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை எப்படி யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம டெய்லியும் குளிக்க போகும்போது ஃபுல் பாடிக்குமே நல்லா அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு, ஈவன் ஃபேஸ்க்குமே நம்ம அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ண உடனே கூட வாஷ் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லாவே நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்குங்க. டைம் இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், நல்ல ஒரு டேன் ரிமூவல் ஆயிலாகவும் இது இருக்கும். நம்ம வெளியில் போயிட்டு வந்த உடனே இன்ஸ்டண்ட்டாக ஃபேஸ்லையும் ஹேண்ட்லையும் அப்ளை பண்ணி, எப்போவுமே வந்தோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம்ல, அதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணி வாஷ் பண்ணோம்னா 50% டேனை உடனே இது எடுத்து விட்டுரும். நான் வந்து இந்த ஆயில் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் வந்து இப்படி தான் இருக்குது. இது வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது ஃபவுண்டேஷன் இந்த மாதிரிலாம் போடுறோம் இல்லையா, அப்போ கூட ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணோம்னா வேறு எந்த கெமிக்கல் பிராண்டுமே தேவைப்படாது நம்மளுக்கு மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஹேண்டில் வந்து நிறைய பேருக்கு டேன் இருக்குது, ஒரு டெய்லி என்னால் பேக் வந்து போட முடியல அப்படின்னு சொல்லுவோம். டெய்லி பேக் போட்டால் தான் ரிசல்ட் இருக்கும். 4 days ஒன்ஸ் இந்த பிரைட்டனிங் கமலி நேச்சுரல்ஸோட பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு டெய்லியும் இந்த ஆயில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிட்டு வந்தாலே போதும். நெக்கில் உள்ள டேனு, ஃபேஸில் உள்ள டேனு, இது எல்லாத்தையுமே நல்ல ஈஸியாகவே இது வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். டே பை டே யூஸ் பண்ணும்போது நல்லாவே உங்களோட ஸ்கின் டோனையும் இது லைட்டன் பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு கிளென்சர் ஆயில் கூட இது. அதே மாதிரி நல்ல ஒரு டீடேன், நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஃப்ரெஷ்ஷாக டேன் எல்லாம் டே பை டே ரிமூவ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆயில். இந்த ஆயில் நம்ம கையில் வச்சுக்கிட்டோம்னா எவ்வளோ டேனாக இருந்தாலுமே போயிட்டு வந்த உடனே இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா ஈவினிங்காக ஒரு பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர் போட்டோம்னா பழையபடி நம்மளோட ஸ்கின் ஆகிடும். அன்னைக்கே இன்ஸ்டண்ட்டாக உடனே நம்மளோட டேனை ரிமூவ் பண்ணிடலாம். டே பை டே டேன் தங்கும் போது தான் நம்மளோட ஸ்கின் வந்து கருத்து போகுது. ஸோ இந்த பிரைட்டனிங் ஆயில் அண்ட் 2 ஃபேஸ் பேக் நம்ம கையில் வச்சுக்கிட்டாலே போதும் நம்மளோட ஸ்கின்னை வந்து டேன் இல்லாமல் பாதுகாத்துக்கிறதுக்காக. இந்த ஆயிலேருந்து நம்மளுக்கு தேவையான அளவு ஒரு 5 சொட்டு 6 சொட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். இந்த மசாஜ் ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் ஆகுங்க. ஆயில் வந்து வைக்க நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக சேஞ்ச் ஆகும். இன்னொன்று வந்து நம்மளுக்கு ரிங்கிள்ஸ் விழுகாது. ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளோட ஏஜிங் தொலைன்னு ஸ்கின்னெல்லாம் இல்லாமல் ரொம்ப நாள் வரைக்கும் நல்ல ஒரு யங்கான ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இந்த மாதிரி மசாஜிங் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம அந்த மசாஜ் பேக்கில் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஆயிலில் பண்ணும்போது அது இன்னுமே நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். எப்போதுமே கேரளா சைடெல்லாம் நம்மளுக்கு வந்து நிறைய அப்பையிலேருந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட், அவங்கள வந்து கோகோனட் ஆயிலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிட்டு தான் குளிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் கேரளா பெண்களோட அழகு ரகசியம் ட்ரெடிஷ்னலாக இல்லையா? அதே மாதிரி தான் அந்த மெத்தடை எப்போதுமே நம்ம ஃபாலோ பண்ணணுங்க. அந்த ஆயில் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். கோகோனட் ஆயில் மட்டும் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி ஹெர்பல்ஸோடு இருக்கும்போது நல்லாவே உங்களோட ஸ்கின்ல அது வந்து சூப்பராக வேலை செய்யும். இந்த கமலி நேச்சுரல்ஸோட ஃபுல் பாடி பிரைட்டனிங் ஆயிலோட ஸ்பெஷல் வந்து நம்மளோட ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணுற ஆயில், ஷைனிங்காக வச்சுக்கிற ஆயில்னு நல்ல ரிச்சான ஆயில்ஸ் வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ஸ்கின்ல உள்ள டேனை ரிமூவ் பண்ணி டே பை டே நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு பிரைட்டனிங்கும் லைட்டனிங்கும் கொடுக்குற ஒரிஜினல் ரெட் சாண்டல்வுட் பவுடர், அது கூட நம்மளோட ஸ்கின்னை எப்போதுமே ஃப்ளாலெஸ்ஸாக ஹெல்த்தியாக வச்சுக்கிற நிறைய நல்ல ஹெர்பல்ஸோட இதை நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன்.
நான் வந்து இப்போ ஃபேஸ்லையும் கையிலையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு கையில் மட்டும் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்லாவே இது வந்து ஒரு 60% 50% டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்குறது உங்களுக்கு தெரியும். டே பை டே டெய்லியும் யூஸ் பண்ணால் கூட எந்த ப்ராப்ளமும் இல்லை. நல்லா வந்து ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்டனிங்காக இருக்கும் எப்போதுமே ஃபேஸு. எவ்வளோ டேன் இருந்தாலும் அது வந்து சரி பண்ணி கொடுக்கும். ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்து வாஷ் பண்ணாலே போதும். ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டியதே கிடையாது. இது ஓவர் நைட் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுருந்து வாஷ் பண்ணாலே போதும். பேபிஸ்க்கு முதற்கொண்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுருந்து வாஷ் பண்ணாலே போதும். நீங்கள் நிறைய பண்ணணும்னு நினச்சிங்க, ரொம்ப நேரம் விடணும்னு நினச்சிங்கன்னா ½ an hour அதுவே போதும் நம்மளுக்கு. மாமு வந்து நேற்று மேட்ச் போயிட்டு வந்துச்சு, அதனால ஃபேஸ் ஃபுல்லாக நல்ல டேன் ஆகிருக்கு. நான் மாமுவோட ஸ்கின்னுக்கும் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இது மென்ஸும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து மாமோட ஸ்கின்னுக்கும் அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். 10 நிமிஷம் கழித்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு பிரைட்டனிங் வந்து கொடுக்கும். நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு ஃபேஸ் வாஷ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வந்தால் நம்ம இந்த அளவுக்கு ஒரு க்ளீனிங் வந்து நம்மளுக்கு இருக்காது. பட் இந்த மாதிரி ஒரு ஆயிலெலாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தால் நல்ல டீப்பாக நம்மளுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும். நம்மளோட ஸ்கின்ல வந்து பிக்மெண்டேஷன் இருந்தால், டிஸ்கலரேஷன் இருந்தால், அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்குது அப்படின்னா, லிப்ஸு ட்ரையாக இருக்குது, இல்லை லிப்ஸு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, மவுத்து ஃபுல்லாக டார்க்காக இருக்குது அப்படின்னா, அந்த அரௌண்ட் வந்து டார்க்காக இருக்கும்ல, நெக்கு டார்க்னஸ், அது மாதிரி ஹேண்ட் வந்து டார்க்னஸ், இது எல்லாத்தையுமே டே பை டே யூஸ் பண்ணும்போது நல்லாவே நம்மளுக்கு வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். பாருங்கள் என்னோட ஸ்கின் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் பிரைட்டாகவும் இருக்குது. நான் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ரெகுலராக நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் இல்லைன்னா டே க்ரீம் நான் வந்து அப்ளை பண்ணிக்குவேன். காலைல எழுந்த உடனேயே நான் வந்து இந்த மாதிரி நம்மளோட கமலி நேச்சுரல்ஸோட பிரைட்டனிங் ஆயிலை ஃபேஸ்லேயும் ஹேண்ட்லேயும் நான் போட்டுட்டு நான் எப்போதுமே வாஷ் பண்ணிக்குவேன். நான் மாமு வாஷ் பண்ணிட்டு வந்துருச்சு 10 நிமிஷம் கழிச்சு. பாருங்கள் ஸ்கின்னை எந்த அளவுக்கு டேன் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கு. இன்ஸ்டண்ட்டாக ஒரு 50% ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் ஈவினிங்கில் ஒரு பிரைட்டனிங் ஃபேஷியல் மட்டும் நம்ம வீடியோவில் இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோவில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த பிரைட்டனிங் ஃபேஷியல் மட்டும் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், டோட்டல் டேனுமே ரிமூவ் ஆகும். எப்போதுமே நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டாக ஃப்ளாலஸாக வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான வேலையை நம்மளோட ஸ்கின்னை இதே மாதிரி ஒரு சின்ன சின்ன கேர் கொடுத்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே நம்மளோட ஸ்கின் எப்போவுமே ஹெல்த்தியாகவும் அழகாகவும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் கமலி நேச்சுரல்ஸில் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலைன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நேற்று கமலி நேச்சுரல்ஸில் புதுசாக 6 ப்ராடக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோங்க. குங்குமாதி தைலம், ஃபுல் பாடி பிரைட்டனிங் ஆயில், நம்ம இன்றைக்கி பார்த்தோம் இல்லையா அந்த ஆயில் தான். ஃபேஸ் வாஷ் பவுடர், ஆயிலி ஸ்கின் ஃபேஸ் வாஷ் பவுடர், ட்ரை ஸ்கின் ஃபேஸ் வாஷ் பவுடர், இது ரெண்டுக்கும் நான் எல்லாத்துக்குமே தனித்தனியாக வீடியோ போடுறேன். ஷாம்பு பவுடர் அண்டு ஃபுட் ஆயில். நிறைய பேருக்கு இந்த குங்குமாதி தைலம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. நைட் டைமில் மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது கெமிக்கல் மாய்ஸ்சரைசர் ஏதாவது போடுறீங்கன்னா அதுக்கு பதிலாக இந்த குங்குமாதி ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இந்த ஓவர் நைட் அப்ளை பண்ணுறது ஆயிலி ஸ்கின் பிம்பிள் ஸ்கின் அப்ளை பண்ணக்கூடாதுங்க. அவங்க வந்து குங்குமாதி ஆயிலை வந்து 5 மினிட்ஸ் தான் வச்சுருந்து வாஷ் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து இது செட் ஆகாது. நான் எப்போதுமே சொல்கிறது தான். அதே மாதிரி ஃபேஸ் வாஷ் பவுடர், ஆயிலி ஸ்கின்னுக்கு தனியாக ஃபேஸ் வாஷ் பவுடர் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன ஃபேஸ் வாஷ் போட்டாலும் செட் ஆக மாட்டேங்குதுன்னு இருக்கும். அவங்களுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் வந்து சூப்பராக செட் ஆகும். 100% ஹெர்பலில் இருக்கும் உங்களுக்கு இந்த ஃபேஸ் வாஷ். நிறைய நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நுரை வராது, பட் நல்லாவே உங்களோட ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி தான் உங்களோட ஹேரை ரொம்ப ட்ரை ஆக்காத ஷாம்பு பவுடர், 7 டேஸ்லேயே ரிசல்ட் கொடுக்குற ஃபுட் கிராக் ஹீலிங் ஆயில். இந்த ப்ராடக்ட்லேருந்தும் உங்களுக்கு என்ன வேணும்னாலுமே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து இப்போ கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.